ஐயா, வலிமைங்கிறது பலசாலி ஏமாலிய அடிக்கிறதோ, இருக்கிறவன் இல்லாதவனை கேலி பண்றதோ, படிச்சவன் பாமரனை பரிதாபமா பாக்குறதோ வலிமை இல்லைங்கய்யா. இயலாத ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்து உதவுற தர்மம் தாங்க உண்மையான வலிமையாகும். ஐயா, ராணுவத்துல வலிமை அமெரிக்கா, தொழில்நுட்பத்திலே வலிமை ஜப்பான், எண்ணெய் வளத்திலே வலிமை அரபு நாடு, காவல்துறையிலே வலிமை ஸ்காட்லாந்து. ஆனா இந்தியா எதுக்கு வலிமை தெரியுமாங்கய்யா? கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் தாங்க இந்தியா வலிமையான நாடு. இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பற்றி பேசினார். இந்த பெண்ணை நான் பார்க்கின்றேன், இதய கனத்தோடு சொல்கின்றேன், பார்வையற்ற ஒரு பெண், கண்ணை பார்க்கவில்லை, ஆனால் இந்த மண்ணை பார்க்கிறார். தாம்பத்தியம்னா என்னங்க? தாம் பிளஸ் பத்தியம். தாம்பத்தியம்னா சத்தியம்ங்க. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற அந்த உறவு நம்ம இந்தியா நாட்டில் மட்டும்தாங்க இருக்குது. வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. குடும்பத்தை எடுத்துக்கிறங்க. குடும்பம்னா என்னங்க? கொடு பிளஸ் இன்பம் குடும்பம். இன்னைக்கு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் கொடுக்கிற அந்த இன்பம் இருக்குது. இதுதாங்க சார் குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு நம்ம நாட்டில் தானே இருக்குது. இது பெருமைக்குரிய வலிமை இல்லையா? இயற்கை சேற்றம் வந்து சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து அடுத்த செகண்ட் எத்தனையோ பேர் கடற்கரைக்கு ஓடினாங்க சார். இது காரணம் என்ன? இது மனித நேயம் இல்லையா? இது சகோதரத்துவம் இல்லையா சார்? தன்னுடைய உடைமைகளையும் பொருட்களையும் வாரி வாரி கொடுத்தாங்க சார். இதுதான் உண்மையான பெருமைக்குரிய வலிமை சார். என்னை எடுத்துக்கிறேங்க சார், நான் இதே சமுதாயத்தில் தான் நானும் வாழ்றேன். என்னையும் இந்த சமுதாயம் வாழ வழிகாட்டுது. எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் கண்ணு தெரியலேன்னு வருத்தப்படலைங்க சார். இந்த சமுதாயம் எனக்கு கண்ணா இருக்கிறது நினைச்சு நான் பெருமைப்படுகிறேங்க சார். சார், என்னுடைய வாழ்க்கையில நடந்த நான் உண்மை சம்பவத்தை இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்றேங்க சார். சொல்லுங்க. எனக்கும் கண்ணு தெரியாது, என் கூட பிறந்த 2 அக்காங்களுக்கும் கண்ணு தெரியாதுங்க சார். இந்த கொடுமைகளையா பாக்குறதுன்னு இன்னுமா தெரியல. எங்க அம்மா என்னை சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க சார். எங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணு தெரியலேன்னு வருத்தப்பட்டாங்களே தவிர வழிகாட்டலங்க சார். எப்படியோ கஷ்டப்பட்டு எங்க அக்காவை கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சாங்க. என்ன பாவமோ என்ன சாவமோ தெரியலங்க சார். எங்க அக்காவுக்கு 1 குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 3 குழந்தை பிறந்ததுங்க சார். அந்த 3 குழந்தைங்களுக்குமே கண்ணு தெரியாதுங்க சார். எனக்கு திருமணம்னு ஒன்று நடந்தது சார். சொல்லுவாங்க பட்டகாலிலே படும் கெட்டக்கூடியே கெடுன்னு சொல்லிவிட்டு, அது வேற யாருக்குமே சொல்லலைங்க சார், எனக்கு தான் சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன 1 வருடத்தில் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க சார். என்னுடைய கணவர் பிறந்த மறு மாசம் என் கணவர் வந்து மூளைக்காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க. என்னுடைய குழந்தையா கணவர் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய குழந்தையாவது ஆறுதலா இருக்கேன்னு நினைச்சேன். என்னுடைய மாமனார் மாமியார் சொன்னாங்க, சார் உனக்கே கண்ணு தெரியலையே, நீ இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நான் பெத்த குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க சார். இது மட்டும் சொல்ல சார், அவங்க நீ போய் பணம் சம்பாரிச்சு நீ மாசம் மாசம் அந்த குழந்தைக்கு பணம் அனுப்பு, நாங்க வளர்க்குறோம் சொன்னாங்க சார். சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன் உங்ககிட்ட. கண்ணு தெரியாம பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச எனக்கு நான் பெத்த குழந்தைய வளர்க்க என்னால முடியாதாங்க சார்? சொல்லுங்க சார் நீங்களே. எவ்வளவோ போராடின சார் என் குழந்தைய வாங்குறதுக்கு. தனிப்பட்ட முறையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்க சார். அவங்க கிட்ட ஜெயிக்க முடியல. நான் என் குழந்தைய விட்டுட்டு அதோடு நான் வந்துட்டேன் சார். இந்த சூழ்நிலையிலும் இந்த சமுதாயம் என்னை கைவிடல. இந்த என் வாழ்க்கையை வீணா போகல சார். எத்தனையோ பேர் சொன்னீங்களே, இப்ப நம்ம நாட்டில் கலாச்சாரம் இல்லை, நம்ம நாட்டில் பண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு, இதே இந்திய மண்ணிலை பிறந்த ஒரு இளைஞன் தான் சார் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் ஒரு விதவைன்னு தெரிஞ்சிருந்தும் 1 ரூபாய் கூட வரதட்சணை வாங்காம என்னை திருமணம் செஞ்சாரு அந்த இளைஞன். இதுதான் சார் உண்மையான பெருமைக்குரிய வலிமை.
நான் என்ன ஒரு சாதாரண கண்ணு தெரியாதவரை தானே கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சாதாரணமா நினைக்கிறதுக்கு அவர் ஒரு கூலி தொழிலாளியும் இல்ல, MBA படித்த பட்டதாரி இளைஞர் இன்னைக்கு என்ன திருமணம் செஞ்சிருக்காரு சார். கணவர்னா என்னங்க சார்? கணவன் பிளஸ் அவர் கணவர்னு சொல்லுவாங்க. என்னுடைய கண்ணையினுடைய கணவர் தாங்க சார். அவர் இன்னைக்கு எனக்கு வலிமையா இருக்கிறாரு. இவரை போன்ற இளைஞர்களால இந்த இந்திய நாட்டுக்கே வலிமைங்க சார். சரி, எனக்கு நல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல சந்தோஷமா இருக்கா நான் நினைக்கலங்க சார். இந்த சமுதாயம் எனக்கு உதவி செஞ்சது, நான் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேணாமா? இதே டெல்லி தலைநகரத்துல நான் NGO வச்சிருக்கேன் சார். இந்த டெல்லி தலை பிச்சை எடுத்து கொண்டிருந்த குழந்தைகளையும் அனாதை குழந்தைகளையும் இன்னைக்கு நான் வளர்த்து இதே லோதி ரோட்ல உள்ள தமிழ் ஸ்கூல்ல என்னுடைய குழந்தைங்க படிக்கிறாங்க சார். இது மட்டும் இல்லைங்க சார், எங்க அக்காவுக்கு பிறந்துச்சு அந்த 3 கண்ணு தெரியாத குழந்தைகள். அவங்களை இன்னைக்கு நான் மதுரையில் உள்ள அரசு இசை கல்லூரியில் இசைக்கான பட்டம் படிக்க வச்சிருக்கேன் சார். சார், நான் இந்த 10 குழந்தைகளையும் எங்க அக்கா குழந்தை 3 குழந்தைகளையும் வளர்க்க தெரிஞ்ச எனக்கு, நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் குழந்தைய வளர்க்க முடியாதாங்க சார். அந்த ஒரு குறை தான் சார் எனக்கு. அந்த ஒரு குறை இந்த அரட்டை இறக்க முடியல நிறைவேறும் தான் சார். அந்த நம்பிக்கையில தான் சார் இந்த அரட்டை இறக்கதே நான் வந்தேன் சார். நான் உங்களை ஒரு அந்நியரா நினைக்கலங்க சார், என் கூட பிறந்த சகோதரா நினைக்கிறேன். என் குழந்தைய வாங்கி கொடுக்கிற ஒரு பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேங்க சார். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைய உங்கள்கிட்டேருந்து உங்களோட மாமனாரும் மாமியாரும் பிரிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஒன்று படுது, அது ஒன்று பெரிய வேதனை, தாங்க முடியாத வேதனை. அந்த ஆண்டவன் கருணை உள்ள இறைவன் படைத்தவன் இறைவன். அதனால் உங்கள்கிட்டேருந்து ஒரு குழந்தையை பறிச்சிட்டான், அது வருந்தத்தக்கதான். ஆனால் அந்த ஒரு குழந்தையை கொடுத்துருந்தா அந்த குழந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் தாயாக இருந்திருப்பீங்க, சாதா தாயாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தையை உங்கள்கிட்ட பறித்த காரணத்தால் தான் இத்தனை பிச்சை எடுத்து கொண்டிருந்த அனாதை குழந்தைகளை ஆளாக்கி மதுரையில் கூட அந்த 3 குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய தாயாக இருக்கிற சாதா தாய் அல்ல, நீ சத்திய தாய், நீ தெய்வத்தாய். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேல நீங்க நான் இந்த மாமியார்கிட்டையும் அவங்கள்ட்டையும் பேசி அதை பெற்றுத்தரக்கணும் என்ன சகோதரன் நினைக்கிற அப்படின்னு என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொன்னியே. என்னால் அதை பெற்றுத்தரக்கூடிய சக்தி எனக்கு இருக்கோ இல்லையோ, இந்த அரட்ட இரங்கம் பார்க்கக்கூடிய இங்கே மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை பார்க்கிறார்களே, அந்த தமிழ் இதயங்களுடைய பிரார்த்தனையும் எங்களுடைய கண்ணீரும் உன்னுடைய பிழந்தையை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை. நான் பெரிய அல்ல. ஆனால் ஒன்று, உங்களுடைய மாமனார் மாமியாருடைய முகவரியை கொடுத்தா கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்க. என்னால் கரைக்க முடியுதோ இல்லையோ, சில விஷயங்களை எடுத்து உரைக்க தெரிந்தவர் என்ற முறையில் நான் உரைத்து பார்க்கிறேன், அந்த கல் இதயங்களை கரைத்து பார்க்கிறேன். நிச்சயம் உங்களுடைய குழந்தையை உங்களிடத்தில் பெற்றுத்தர என்னால் முயன்ற உதவியை செய்ய முயல்கிறேன். எத்தனையோ சொன்னீங்க, உங்களுடைய கணவன் தான் என்னை பொறுத்தவரை என் பார்வையில் அவர் பட்டதாரி என்று சொன்னாய். இந்த உலகம் யார் யாருக்கோ கணவன் என்ற பட்டம் கொடுத்திருக்கலாம், அந்த ஆண்மகன் தான் உண்மையில் கணவன். இந்த கண்ணில்லாத பெண்ணுக்கு கண் அவன் என கணவனாக இருக்கக்கூடிய அந்த பட்டாதாரி இளைஞரை நான் வாழ்த்துகிறேன். இல்லாவிட்டால் கூட இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று ஒரு கடமை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, பெருமை சேர்க்கக்கூடிய, வலிமையாக இருக்கக்கூடிய உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய அந்த கணவரையும் மேடைக்கு அழைக்க விரும்புகின்றேன். ஒருவேளை அவர் இருந்தால் மேடைக்கு வரும்படி. செந்தில்குமார மனதார வாழ்த்துறேன்னா, இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் வாழ்த்துவதன் மூலம் தான் இந்த நாட்டிலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடியும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, இதை போன்ற நல்ல இதய துடிப்பு இருக்க வேண்டும். உருவத்தில் இல்லையா, உள்ளத்துல தான் இருக்குது அன்பு. அன்புக்கு முன்னாடி எதுவுமே ஈடுன இல்லை.
அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட அழகே இல்லாவிட்டாலும் அன்பான ஒரு பெண்ணோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் இலக்கணம். ஒரு விதவை பெண்ணை மணக்க வேண்டும் என்பது என்ன சமுதாய புரட்சி, என்ன சீர்திருத்த குணம், என்ன எண்ணம். சினிமால படம் எடுத்தா டைரக்டர் கதை விடுவார்னு சொல்லுவீங்க, இது கதையா? உண்மையான நெஞ்சம். இந்த செந்தில்குமாருடைய இதயத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய கவுன்சிலர் நாகராஜன் அவர்கள் முன்னாடி வந்து 5000 ரூபாயை இவர்களுக்கு வாங்கிக்கமா டெல்லி தமிழ் கல்வி கழகத்தின் சார்பாக இந்த குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று அவர்கள் மனமுவந்து இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அந்த தமிழ் கல்வி கழகத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த தூய மனம் இருந்தால் 8 பள்ளி இல்ல, நீங்கள் 10 பள்ளி அல்ல, எத்தனையோ பள்ளிகளை நடத்தி தமிழ் உள்ளங்களை வாழ வைக்கும் பள்ளியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அந்த தமிழ் கல்வி கழகத்தை நோக்கி கரம் கூப்பி வணங்குகிறேன். நன்றி நன்றி. இந்த சில குழந்தைங்க எல்லாம் மதர் டங் இந்தி, அந்த மதர் டங் இந்தி பேசக்கூடிய குழந்தைகள் கூட தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் தமிழ் பேசுதுங்கிற கேட்கும் போது தேசிய ஒருமைப்பாடுக்கு இதை விட ஒரு உதாரணமே இல்லை சார்.